ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. என்ன பார்த்தோம்னா எல்லாருமே ஒரு காக்கா கிடையாது. அவர் எல்லாத்தையும் ஜெயிச்சின்னு வந்துட்டார். அந்த முதல்ல போகும்பொழுது எல்லா சத்தியர்கள் எல்லாருமே சண்டைக்கு வருவாரெல்லாம் ஒரு திக்காக தூக்கி அடிச்சிட்டாருன்னு பார்த்தோம். ருத்ரரை கூட தூக்கடிச்சிட்டாருன்னு பார்த்தோம். ஆனானப்பட்ட இந்திரன் வரான், அவனையும் கீழே விழ வச்சுட்டாரு. இப்படிலாம் நம்ம பார்த்தோம் மகிமைகள். அப்படியே போகிறாரு. அந்த நெருப்பு குண்டம் அதையும் ஜெயிச்சுடுறாரு. எல்லா 8100 முகம் எடுத்துகிட்டு தீர்த்தத்தை அணைச்சிட்டாருன்னு பார்த்தோம். சக்கரம் அதுலேயும் குட்டி குண்டு ஒரு இடத்துல உள்ளே போயிட்டாருன்னு பார்த்தோம். எல்லாத்துக்கும் மேலே 2 நாகம். அந்த 2 நாகம் ஒன்றை பார்த்தாலே நம்ம பஸ்போம். அப்பேற்பட்ட நாகம் அதுக்கிட்ட நீ கிட்ட கை போவோ, அது கை வச்சோ, இல்லை அது உன்னை துரத்ததோ, அந்த மாதிரி அந்த மாதிரி எந்த வினையும் வேணாம். அப்பேற்பட்ட நாகம் அது ஒன்றை பார்த்துனாலே நம்ம பஸ்பம். அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான நாகங்கள். அது என்ன பண்ணால் கடன்னு தன்னோட சிறகை அடித்து தன்னோட மண்ணெல்லாம் கண்ணில் பொடி பண்ணி அதுங்களையும் திக்கு திணற வச்சுட்டாருன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாத அதுங்களை கொத்தி சின்ன பின்னமாக ஆக்கி விட்டாராம். துண்டமாக வெட்டி போட்டுவிட்டாரான். அதுக்கப்புறம் அழகாக ஒரு பளபளப்பான அமிர்த கலசு இடத்துல வந்துட்டுருக்காரு. அதே ரூட்டுக்கே இப்போ போகணும் இல்லையா? அப்போ அந்த ரூட்டில் யார் இருப்பான்னா சக்கரம் இருக்கும். ஏன்னா முதல்ல போயிட்டார். அந்த சக்கரத்தை கூறாக இருக்கும்போது சின்னதாக எடுத்துகிட்டு போயிட்டார். வரும்போது அதே டெக்னிக் யூஸ் பண்ணலையா? ஏன்னா போர் வாழ்க்கை தான் அது கூர்வமையாக இருக்கணுமா சக்கரம். வரவாள் கொஞ்சம் மொன்னையாக தான் இருக்குமா. அதனால் ஒரு தும்சம் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டாராம். அதுக்கப்புறம் யாருமே இல்லை இனிமேல்ட்டு உரைக்கிறதுக்கு. அக்னிலாம் அணைஞ்சி போச்சு, ஒரு பிரச்சனையுமே இல்லை, யாருமே இல்லை. எல்லாரும் கருடனோட பிரபாவத்தை பற்றி அலறி அடிச்சு நாங்கள் ஒரு காக்கா இல்லை. இதே கோலம் இப்போ கூட நம்ம ஸ்ரீரங்கத்தில் அமிர்த கலச அந்த கருட பகவானோட சேவை சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு அந்த போகிற வழியிலே இருக்குது. இது எப்படி அவர் அங்கே கொண்டு வந்தாரோ அதே சேவை தான் இருக்குது. இப்போ கூட பக்தர்கள் அந்த கோவிலுக்கு போனால் கண்குளர இந்த பெருமாளை சேவிக்கலாம். ஆனால் ஒருத்தர் மட்டும் இருந்தாருன்னு பார்த்தோம். அது யார்? அதே தான் நம்ம சாக்ஷாத் நம்ம பெருமாள் தான். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்டெல்லாம் கொடுக்குறது பெருமாள் தானே. நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறது அவர் தானே. பெரிய ஆழ்வார் பரபிரம்மம் யாருன்னு ப்ரூஃப் பண்ணு அப்படின்னு பெருமாள் விதித்தார். பெரிய ஆழ்வார் சொல்கிறாரு, பெருமாளே எனக்கு ஒன்றுமே தெரியாது, உனக்கு பூ கட்டுறதை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. அது பூ கூட நான் சரியாக கூட கட்டுவேனா கட்ட மாட்டான்னு கூட எனக்கு தெரியாது. என்ன போய் நீ என்னை அனுப்புறியே? நான் சொல்கிறேன்ல, நீ பேசுகிற, நான் தானே பேச போகிறேன் போ அப்படின்றதுக்கப்புறம் அவருக்கு எப்படி அந்த ஞானம் வந்ததுன்னு தெரியல. அந்த ராஜா கிட்ட பரபிரம்மன்றதுக்கு வேதத்திலேருந்தும் சாஸ்திரத்துலேருந்தும் இதிகாசத்துலேருந்தும் எக்ஸாம்பிள் எடுத்து கொடுத்து அந்த பொற்கிழி யார் கரெக்டாக சொல்கிறாளோ பரபிரம்மம் அந்த பொற்கிழி தானாக கையில் விழும். இவர் சொல்ல அந்த பொற்கிழி தானாக விழுந்துருது. ஏன்னா பரபிரம்மம் ஸ்ரீமத் நாராயணன் தான் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டார். ஏன்னா பேரார் என்ன பண்ணது யார்? பெருமாள் தானே. நீ போய் சொல்லுன்னு சொன்னதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு கூச்சமும் ஒரு பயமும்? சொன்னதுக்கப்புறம் கையில் விழுந்துடுது. இந்த காட்சியை பெருமாள் பார்க்காது விடுவாரா? அதுதான் பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு சன்மானம் ஒரு நல்லது அப்படின்னா முதல்ல நிற்கிறவர் பெருமாள் தான். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் தெரியுமா, பெருமாள் எல்லாம் ரசிப்பார். நம்ம நன்னா இருந்தாலும் ரசிப்பார், வீணாக போனாலும் அழுவார். ஏன்னா அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அவர் கொடுக்குற மூளையை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தான் முக்கியம். இதே பெரிய ஆழ்வார் என்னால் முடியாது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு பூக்கட்டை தான் ஈஸியாக இருக்குது இப்படின்னா பண்ணியிருந்தாருன்னா அவர் எதுவும் பண்ணிட முடியாது பெருமாள். ஆனால் துணிஞ்சு போனார் பார்த்தீங்களா, அந்த சந்தோஷத்துக்காக பார்த்தாராம். ஏன்னா பெருமாள் நம்மளை அனுபவிக்காத யார் நம்மளை அனுபவிக்க முடியும் அவ்வளோ நன்னா. அதே மாதிரி கருடனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார். கருடா உன் பெருமையை என்னன்னு சொல்ல, எப்பேற்பட்ட சக்திவான், எப்பேற்பட்ட பலவான், எப்பேற்பட்ட புத்திமான் அப்படின்ட்டு பெருமான் நம்ம கருடனை பார்த்து அவ்வளோ ஆச்சரியப்படுறார். நம்ம கருடன் சும்மா இருப்பாரா? இருக்க மாட்டார் இல்லையா? இதுவரையிலையும் பெருமாளையே பார்க்காத ஒரு கருடன் முதல்ல பார்க்குறாரு. அதே திருப்பானாளரோட பாவமே தான் அவருக்கு இருக்கும். ஏன்னா அவரும் தூரங்கள்லேருந்து பார்த்து பெருமாளை கிட்டக்க பார்த்ததில்லை. அதனால் லோகசாரங்கர் அப்படிங்கிறவர் நம்ம ஆழ்வார்கிட்ட அபச்சாரப்பட்டதுனால பெருமாள் அவரை நீ தோளில் எடுத்துன்னு வரணும், என் சந்நிதிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் அவர் லோகசாரங்கர் கைங்கரியம் பண்ணுறார் பெருமாளுக்கு. கூட்டின்னு வரும்போது அவருக்கு என்ன மனோபாவம் இருக்குமோ அதே தான் நம்ம கருடனுக்கும். ஏன்னா கருடனும் பார்த்தது கிடையாது பெருமாளை. அதுதான் அவர் மனோபாவத்தையும் நம்மளும் எப்போ அனுபவிக்கலாம் வாங்க. அமலன் ஆதி பிரான் அடியாட்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்தம்மான்
திருக்கமலப்பாதம் வந்து என் கண்ணினுள்ளன ஒக்கின்னதே. அது மட்டுமா, அந்த உபேந்திரர் அப்படிங்கிறது வாமன அவதாரம் தானே, அது எடுத்து தானே அவருக்கு இந்திரனுக்கு தம்பியாக வந்தார். அதனால் அதே தான். இந்த உள்ளத்தனாய் உலகமடந்தண்டமுற நிபந்த நீள்முடியன் அன்று நேர்ந்த நிசாச்சரரை கவர்ந்த வெண்கனை காகுத்தன் கடியார் பொழில் அரங்கத்தம்மான் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே. பிரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட அமரர்க்கரிய ஆதிப்பிரான் அரங்கத் தமலன் முகத்து கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. ஆலமாமரத்தினிலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத் தரவின் அணையான் கோலமாமணியாரமும் முத்து தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே. ஐயோ அப்படின்ற சப்தம் ஒரு அபசகுணமான சப்தமா. ஆனால் பாணாழ்வாரை பொறுத்தவரை ஐயோன்ற சப்தம் எனக்கு ஒன்றை புகழவே முடியல, எனக்கு சப்தம் இல்லை, என்னால் முடியல, உன் அழகை பார்த்து எனக்கு மேசிருத்துட்டேன். அவளோட கண்ணு அழகு எப்படின்னா, அந்த அழகான பெரிய கண்ணு காது வரையிலும் நீளர் தான், அவ்வளோ அழகு. அது அந்த சிகப்பு கலர் வேறு அதில் தெரியறதா அந்த கண்ணில். அதான் சொல்கிறேனே, தாயாரை பார்த்து 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 அந்த சிகப்பு கண்ணு, அந்த கண்ணு எப்பேற்பட்ட கண்ணு, கருணை தானே இருக்குது அதில். பாணாழ்வார் ஒரு பேர்பட்டார், பாணர் குலத்தில் பிறந்தவர், எல்லாரும் ஒதுக்கப்பட்டவா நினச்சவர் தூக்கிட்டு, யார் அர்ச்சகம் பெருமாளுக்கு பண்ணுறாலோ அவளே தூக்கிட்டு வர சொல்கிறக்கூடிய அந்த கருணை கண் இல்லையா. அதான் அதை பாடவும் அந்த கருணையை நினைக்கவும் அவரோட அழகையும் அனுபவித்து ஸ்பீச்லெஸ் இங்கிலீஷில் சொல்லுவோம் தெரியுமா, வாய்த்த இல்லாத வாய் அடித்து போய் தான் அந்த ஐயோ அப்படின்ற சப்தம் போடுறாராம். அப்படிலாம் பாடுறார். அதே பாணாழ்வார் ஒரு பாவத்தில் பாட்டால் இது சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம கருட பகவானும் இது வரலையும் பெருமாளை பார்த்ததில்ல, அது முன்னாடி வரலையும் முதல்ல பார்க்குறாருன்னா இப்படி தானே அனுபவிச்சிருப்பார் கண்டிப்பாக. அவசரங்கள்லாம் பாடி சேவிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பரவசத்தில் இருக்கார் கருடன். அது மட்டும் பெருமாள் அந்த பரவசத்தில் இருக்கிறவங்க நிறுத்தி இல்லையா. பெருமாள் அதுதான் சொல்கிறேனே, பெருமாளுக்கு பக்தராக ஆகிறதும் பெருமாளோட மனசில் இடம் பிடிச்சிட்டா நமக்கு ஒன்றுமே நடக்காதது இல்லையா. இல்லை வரம் கேளு முதல்ல அப்படின்றார். கருடன் சொல்கிறார், சுவாமி நான் உங்களை முதல்ல பார்த்துட்டேன், நீ வந்ததே ஒன்று பார்த்ததே ஒரு பெரிய வரம், எனக்கு என்ன வரம் வேணும், எனக்கு வரம் வேண்டாம். ஏன்னா உங்ககிட்ட வரம் கேட்டால் உன்னோட ஒரு வரம் வேறு என்ன இருக்க போகிறது, உலகத்திலே பெரிய பரமாத்மா நீ தான், நீயே ஒரு வரம் என் முன்னாடி நிற்கிற, உனக்கு வேறுபட்ட வரம் எனக்கு என்ன இருக்க போகிறது, வேண்டான்னு சொல்லிட்டார். உடனே பெருமாள் கேட்குறாரு, சரி நீ வேண்டான்ட்ட எனக்கு ஒரு வரம் தெரியான்னு கேட்குறாரு. சொல்லுங்க என்னன்னு கேட்குறாரு. இப்பேற்பட்ட ஒரு பிரபாவம் உள்ளவர், இப்படி வேகமாக இருக்கக்கூடியவர், எனக்கு வாகனமாக வந்தால் நன்னா இருக்கும், எனக்கு வாகனமாக வந்துடுன்னு சொல்கிறார். இதில் பார்க்கணும், நம்ம ஒரு சில வேலைக்கு நம்ம அப்ளிகேஷன் போட்டு தொங்குவோம். அப்பேற்பட்ட பார்கனே நமக்கு கொடுக்குற சம்பளம் அவன் கொடுக்க மாட்டான். அப்பேற்பட்ட திட்டு தடுமாறி ஒரு வேலையை வாங்கிட்டு வருவோம், அது கூட நமக்கு நிலைக்காது, அவ்வளோ கஷ்டப்பட்டு கூட இப்படிலாம் இருக்கும் இல்லையா. எதையாவது ஒரு பெருமாள் ஒருத்தரை ஆசைப்பட்டு இல்லை, எந்த இன்டர்வியூ நம்ம அட்டன் பண்ணாத, எந்த கிராஸ் கொஷினும் நம்மளை கேட்காத, எந்த ப்ரிப்பரேஷனும் நம்ம பண்ணாத ஒரு சாதாரண ஒரு ஆஃபீஸ் போகிறதே பெரிய விஷயம். ஆனால் பாருங்கள், பரபிரம்மம் கேட்குறாரு கருடனை, வா எனக்கு வாகனமாக வந்துருன்னு. இந்த கருடனோட பெருமை என்னன்னு சொல்கிறது, அதுக்கு தான் கருட வாகனத்துக்கு பயங்கர பெருமை ஜாஸ்தி. எல்லா கோவில்லையும் ஜனம் இருக்கும் உற்சவ காலத்தில். ஆனால் கருட வாகனம் அப்படின்னா பெருமாள் கோவிலில் எள்ளு போட்டால் எள்ளு இருக்காதான், அப்படி ஒரு பிரபாவம் கருட வாகனத்துக்கு. ஏன்னா பெருமாள் வரம் கேட்டு வந்த வாகனம் கருட வாகனமாக, அதுக்கு தான் அவரோட பிரபாவத்துக்கும் மகிமை ஜாஸ்தி இல்லையா. ஒரு பொருளை பெருமாள் கேட்குறாருன்னா அது எப்பேற்பட்ட சத்தான பொருளாக இருக்கும் இல்லையா. ஒன்றில்லாத விஷயத்தை தான் கேட்பார் பெருமாள். இல்லை நம்ம தான் பெருமாள் கிட்ட நிறைய கேட்போம், பெருமாள் ஏதாவது நம்ம கிட்ட கேட்டிருக்காரா. அவர் சொல்லும்போதே என்ன சொல்கிறாரு, எனக்காக வருத்தப்படாது, என் மேலே உண்மையான அன்பு வை, ஒரு உத்ருனை தீர்த்தம், ஒரே ஒரு துளசி போகிறோம், ஒரு ஏதான ஒரு காய், எதுவுமே கேட்கல அவர்.
அன்பை தான் கேட்குறாரு. அப்பேற்பட்ட அன்பை கேட்குற பெருமாள் இவர்கிட்ட நீ வாகனமா வான்னு கேட்டார்னா அவர் எப்பேற்பட்ட பிரபாவம். அதுக்கு தான் இந்த கருட சேவையிலேயே புகழ் பெற்றது அந்த கல் கருடன் நாச்சியார் கோவில். அதில் அதில் என்ன விசேஷம்னா, ஆக்சுவலாக கருடன் அப்படின்னு பார்த்தா அவருக்கு ஆபரணங்கள் எல்லாமே பாம்புன்னு தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. முதல்ல நம்ம தேசிகர் சாதிச்சிருக்கார் தெரியுமா, 8 ஆபரணங்கள். முதல்ல ஆதிசேஷன் குளியனும் என்னென்னா வலது கங்கணமாக இருக்காங்களாம், இடது கங்கணமும் வடது கங்கணமாக இருக்கா. வாசுகி பூனலாக இருக்குது, தக்ஷன் அரஞ்ஞானாக இருக்கார், கார்கோட்டக நாராவமாக இருக்கார், இடது வலது காதகில் மகாபத்மர்கள் இருக்கா, சங்கபாலர்கள் கிரீடம், இப்படின்னு ஒரு 8 பேர் இருக்கா. ஆனால் கருடனே 8 ஆபரணங்கள் தான் தெரிச்சிருக்கார் பாம்பாவேன்னு பார்த்தோம். ஆனால் கல் கருடன் அந்த சந்நிதியில் மட்டும் 9 ஆபரணங்கள் இருக்கான். அந்த ஒன்றுன்னா உரைவாள், அதுவும் ஒரு பாம்பாம், அதை தான் அவருக்கு ஸ்பெஷல். 9 ஆக்சுவலாக 8 நம்ம கல்கருடன் மட்டும் 9 பாம்பு வச்சுட்டுருக்காராம். அது மட்டும் ஒரு விசேஷம் கிடையாது. அவர் சன்னதியிலேருந்து வெளியில் வரும்பொழுது 4 பேர் ஏழை பண்ணிட்டு வருவார். ஒரு படி இறங்கும் பொழுது பெருமாளை இப்படி இறங்கும்போது பெருமாள்கிட்ட அந்த போகும்போது முதல்ல அவருக்கு 4 8 ஆகிடும். கொஞ்சம் தூரம் போகும்போது 8 16 ஆகிடும். இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது 32 ஆகிடும். அப்புறம் அவர் சப்பரத்தில் ஏற்றி உக்காத்தி வைப்பா 64 ஆகிடும். 64 ஆனதுக்கப்புறம் அவர் சப்பரத்தில் ஏற்றி உக்காத்தி வைப்பா ஊர்வலத்துக்கு. சப்பரத்தில் ஏற்றி உட்காரும்போது இன்னும் வயிற்று தாங்க முடியாது. 64 பேர் 128 பேர் தூக்கினா தான் அந்த சப்பரம் நகருமா. முதல்ல 4ன்னு பார்த்தோம், 8ன்னு பார்த்தோம், 16ன்னு பார்த்தோம், 32ன்னு பார்த்தோம், 64 ஒரு வழியாக சப்பரத்துக்கிட்ட வரும்பொழுது சப்பரத்தில் ஏறினோடனே 128 டபுளாக ஆறுது பாருங்க. ஆனால் வரும்போது இந்த வேலையும் சப்பரத்துலேருந்து இறங்கின உடனே 64 வந்துடும், அவர் 32, அப்புறம் 16, அப்புறம் 8, அப்புறம் 4 வந்துடுவாராம் உள்ள. ஏன் அப்படின்னா 2 விதமாக நம்ம இதை அனுபவிக்கலாம். ஒன்று, பெருமாள் கிட்ட இருக்கிறவர்களையும் பெருமாள் நம்ம கருட பகவான் நிம்மதியாக இருக்கார். அவருக்கு பெருமாளை விட்டு பிரிய மனசு இல்லை. அதனால தான் இவ்வளோ வெயிட் கொடுத்து விட்டுட்டு போயிட்டா கூட நம்ம நிம்மதியாக தான் பெருமாள்கிட்ட இருக்கலான்ற ஒரு மீனிங்கும் இருக்குது. இன்னொரு மீனிங் என்னன்னு கேட்டால், நம்ம பெருமாள் கிட்ட இருக்கிறவரையும் நம்ம அகம்பாவமே இல்லாத இருப்போமா, அதுதான் நிம்மதி. ஏன்னா டவுன் டு எர்த்துலாம் எப்படி ஒன்று பெருமாள் கிட்டேருந்து வர குவாலிஃபிகேஷன் தான். ஒரு சில பேர் அடக்கமாக இருப்பாள், நிறகுடம் அடக்கமாக இருப்பாள். அதெல்லாம் பெருமாள் கிட்ட இருக்க அந்த நிறகுடம் தானாகவே வருமா. அதுதான் பெருமாளை விட்டு அவர் கொஞ்சம் விலகின உடனே அவர் 4 பேர் 8 பேர் தூக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் விலகும் போதே 16 பேர் தூக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் விலகும் போதே 32 பேர் தூக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் விலகும் போது 64 பேர் தூக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போது 128 பேர் தூக்க வேண்டியிருக்கா. ஏன் தலகணம் ஆகி போச்சான் கருடனுக்கு அப்படின்னு கூட ஒரு சில ஆழ்வார்கள் அனுபவிக்கிறார். எது எப்படி இருந்தாலும் கருட வைபவத்துக்கும் பஞ்சம் இல்லை. இந்த மாதிரி கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கா. அப்போது என்ன வேணும், நீ வா, நீ உடனே வாகனத்திலே நான் ஏறி உட்காந்துக்கிறேன்னு ஏறிட்டார் பெருமாள். உடனே கருடனுக்கு பயம் வந்துடுது. இப்போயே அவர் ஏறி உட்காந்துக்கிறாரு, என்ன இவரோட காரியம் என்ன, இந்த அமிர்த கலசை வாங்கி அதுங்கிட்ட ஒப்படைச்சி அம்மா விடுதலையிலேருந்து மீட்கணும் இல்லையா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பெருமாள் கருடன் ஒரு தடவை யோசனை பண்ணார். சுவாமி எங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், சொல்லு. நான் நீ எனக்கு வரம் தரேன்னு சொன்னேலே சுவாமி, அது இப்போ இதுக்கு அப்போ ப்ராசஸில் இருக்கான்னு கேட்குறேன். இருக்கே, என்ன வேணும் சொல்லு. நான் உங்களுக்கு மேலே இருக்கணும். அது எப்படி டிரைவர் வேலை இருக்க முடியுமா சொல்லுங்க, தூக்கிட்டா போக முடியும் இல்லையா. டிரைவர் பெருமாள் தான் ஒரு நாள் பேர் கருடன் தூக்கின்னு போயிட்டு இருக்கணும். அது பெருமாள் பார்க்குறாரு, அது எப்படி முடியும், நீ தான் எனக்கு வாகனமாச்சே அப்படின்றாரு. உங்கள் மேலே நான் இருக்கணும். சரி, பெருமாள் தான் செம்ம ஸ்மார்ட்டாச்சு. ஏன்னா ஸ்மார்ட்டெல்லாம் படைக்கிறவரே பெருமாள் தானே, அவருக்கு ஸ்மார்ட்டுக்கு பஞ்சமா என்ன. பட்டுன்னு ஓ சூப்பர், என் கொடியே ஆகிடேன், அது பெருமாளுக்கு மேலே தானே இருக்கும், கருட கொடி அப்படின்ட்டாரு. ஓகே, அதுவும் ரொம்ப சந்தோஷம். சொல்லும் பொழுது டக்குன்னு பார்த்தா கருடன் மேலே ஒரு வஸ்திரம் வஜ்ராயுதம் பாயிருது. இந்திரன் பாருங்க சும்மா இல்லை, ஒரு இங்கே தான் இருக்கா பாருங்க, பேசிகிட்டு இருக்கால, ஒரு உடன்பாடுக்கு வந்துட்டு இருக்கா, அனுபவிக்கிறா பெருமகள்னு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வஜ்ராயுதத்தை அமைச்சிடுறோம். அந்த வஜ்ராயுதம் நம்ம பார்த்தோம், தத்தீச்சி முனிவர்களோட நரம்புலேருந்து பண்ணது பவர்ஃபுல். அதில் யாராவது ஆயுதம் பிரயோகம் பண்ணால் பழைச்சவாலே கிடையாது. அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான ஆயுதம் இவருக்கு 2 இறகம் மட்டும் போனால் பதில் இவரே கொடுத்துட்டார். அந்த வஜ்ரத்துக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன்ட்டு பாருங்க, இவரை பார்த்து 2 தூக்கி போட்டார் இறக. இதுக்கு நீ போட்டதுக்கு இதுக்கு மதிப்பு இல்லாத இருக்கக்கூடாதுன்னு. ஏன் அப்படின்னா வாலகியலியர்களோட தபஸ் அதுதான். இந்திரன் நில குலைஞ்சி மறுபடியும் போயிட்டான். அப்புறம் இந்திரன்லாம் புத்திசாலி இல்லையா, ஏன்னா இந்திர பதவியில் புத்திசாலி இருக்கணும் இல்லையா, வெறும் கோவம் மட்டும் இருந்தால் பத்தமா உடன்பாடு வந்துட்டார். கருடா நீ ரொம்ப சந்தோஷம், உனக்கு எதுக்கு அமிர்தம், நீ ஏன் நல்லா சண்டை போடுறிய, அது கரெக்டு தான், ஆனால் எனக்கு கிடையாது. நீ சர்பத்து கொடுக்க போகிறேன்ற, அதுங்க டேஞ்சர் ஆசை, அதுங்க ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் சீரும் புசுன்னு இதுங்க நீ அமிர்தத்தையும் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நாடு என்ன ஆகும், உலகம் என்ன ஆகும், பிரபஞ்சம் என்ன ஆகும்,
அப்படின்ட்டு இந்திரன் கேட்கும்போது இவருக்கும் கரெக்டுன்றார். அப்போ நான் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாரு. நீ போய் கொடுத்துட்டு நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நீ கொஞ்சம் லேட் பண்ணு, உடனே கொடுத்துடாத, இந்த மாதிரி ஒரு பரிகாரங்கள்லாம் சொல்லி கொடுனார். அதே மாதிரி வந்துட்டார், பெருமாளை சேவிக்கிறாரு. பெருமாள் சொல்கிறார், நீ போயிட்டு உங்கள் முதல்ல அம்மா மீட் எடுத்துகிட்டு வா, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறார். சேவிச்சுட்டு என்ன இதெல்லாம் நீங்கள் கண்ணை மூடிட்டு பார்க்கணும். பெருமாளை பார்க்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம், அவர் பேசுகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம், அவர் வரம் கேட்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம். எல்லாம் கருடருக்கு மட்டுமே சாத்தியமான ஒரு விஷயமா இருக்குது இல்லையா? அதனால் கருடனால நமக்கும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாவது ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடாதா? கிடைக்கணும், நம்மலாம் பிரார்த்தனை பண்ணணும். சரி, ஒரு வழியாக எடுத்துன்னு வந்துடுறாரு. நாகங்கள்லாம் சீரிண்டு ஓடி வருது. உடனே ஸ்டாப்ன்றார். பாருங்க, இதுக்கிட்ட வரக்கூடாது. இந்திரன் ஒன்று சொல்லி அமிச்சார், இதுக்கு நியமங்கள்லாம் இருக்குது. நீங்கள் குளிக்காத கொள்ளாத உட்காந்து பண்ணால் இதுக்கு பலன் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறது? நீங்கள்லாம் குளிச்சுட்டு வாங்க, போய் குளிச்சுட்டு நிம்மதியாக மடியாக ஒரு பெருமாளுக்கு நல்லா சேவிச்சுட்டு பிரார்த்தனைலாம் பண்ணிட்டு வாங்கும். அவசரப்பட்டு ஓடி வந்தால் அதுக்கு அப்படின்றார். அதுங்களும் போச்சுங்க. ஆனால் எங்களுக்கு என்ன, என்றைக்குமே இந்த பாருங்க ராட்சஸா இந்த அசுர புத்தி இருக்கிறதுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒத்துமையே இருக்காது. எல்லாம் தனக்குன்னு சொல்லுவோம். சுயநலத்திலே அதுங்க ஒன்றும் இல்லாத போயிடும். இதுங்கெல்லாம் போச்சு. சாமர்த்தியமாக என்ன பண்ணியிருக்கணும், ஒரு 4 பாம்பு காவலுக்கு இருந்து, ஒரு கார்கோட்டக்கா தக்ஷன் பெருசுலாம் இருந்து, நீங்கள்லாம் போயிட்டு குளிச்சுட்டோம், நாங்கள் வந்ததுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் வாகான் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தா எல்லாத்துக்கும் கிடச்சிருக்கோம். இதுங்களாம் ஒன்றா பொறுத்து அங்கே ஈகாக கிடையாது. அப்படியே போடுங்க. அது அமிர்தம் சாப்பிட்ற அவசரத்தில் ஒரே ஓட்டம், எல்லாம் சாலான்னு போயிடுத்துங்க. அதுக்கும் முன்னாடி கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறது கேளுங்க. நீங்கள் அமிர்தம் குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு அமிர்தம் சாப்பிட்ற வரலையும் நான் வெயிட் பண்ண மாட்டேன். என்னோட டியூட்டி வெறும் அமிர்த கலசை கொடுக்கறது மட்டும்தான். அதனால் எங்கள் அம்மா முதல்ல ரிலீஸ் பண்ணுங்கோ அப்படின்ட்டு முதல்ல சாமர்த்தியமாக சொல்லிட்டார். அதுங்களும் அமிர்தம் சாப்பிட்ற அவசரத்தில் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அம்மாவை நம்ம கருடர் கையில் ஒப்படைச்சிட்டா. அதுக்கப்புறம் இந்திரன் வந்தார். அவர் காரியம் ரொம்ப சுலபமாக முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு நாகங்கள் கூட அங்கே இல்லை, ஒரு சீரத்துக்கோ சண்டை போடுறதுக்கோ. அதனால் நிம்மதியாக எந்த பதட்டமும் இல்லாத நம்ம இந்திரன் அந்த கலசத்தை லபக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டார். ஆனால் இந்த நாகங்கள் என்ன பண்ணிட்டுன்னா, தர்பபுல்லை பரப்பி வச்சுட்டு தானே போயிருக்காங்க அமிர்த கலசத்து மேலே. தர்பபுல்லுக்கு என்றைக்குமே ஷார்ப்பு, அந்த நுனிகள் தான் ஷார்ப்பு, நாக்கு கிழிச்சிடும். அதுங்க பாவம் அமிர்தம் விழுந்திருக்குன்னு நினச்சிட்டு தர்ப மேலே நாக்கெல்லாம் ஈஷிக்கவே எல்லா நாகத்துக்கும் நாக்கு கட்டாக எடுத்து 2 துண்டாக எடுத்து ரெண்டாக, அதாவது நாக்கு பிளந்து போயிடுத்து. அதுக்கு தான் பாம்புகளுக்கு ஷர்பங்களுக்கு ரெட்டை நாக்குன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ஆனது தான் மிச்சமே தவிர அதுங்களுக்கு ஒரு சொட்டு கூட அமிர்தம் கிடைக்கலை. ஸோ அம்மாவை மீட்டெடுத்தார். பெருமாளுக்கும் வாகனமாக ஆயிட்டார். இன்னும் என்ன வேணும்? ஒரு மனுஷன் ஒரு குழந்தைன்னு பிறந்தா என்ன பண்ணணும்? முதல்ல அப்பா அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். பெருமாளுக்கு மனசுக்கு இதமாக இருக்கணும். பெருமாளே வேலைக்கு வச்சுக்கிற அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டியை வளர்த்துக்கணும். இதெல்லாம் முடியுமா? கருடரால் முடியுமா? கருடத்தோட பிரபாவத்தால் முடியுமா? அப்படி தான் தேசிகர் சொல்லிகிட்டே இருக்கார். சரி, இதை கேட்ட வாழ்க்கை என்ன பலன் அப்படின்னா, என்ன பலன் இல்லைன்னு கேட்குறார். என்ன பலன் அப்படிங்கிறத விட்டுருங்க. என்ன பலன் கிடைக்காது? எல்லாமே கிடைக்குமா? அவருக்கு சும்மா விருப்பப்படலை. உங்களுக்கு வியாதி இல்லாத இருக்கட்டும், நீங்கள் நன்னா படிப்பீங்க, நீங்கள் புத்தி கூர்மையாக இருப்பீங்க, நீங்கள் பெருமாள்கிட்ட போய் அடைஞ்சிடுவீங்க, உங்களுக்கு ஐஸ்வர்யம் வருமா, அதெல்லாமே சொல்லலை. சகல விதமும் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ பரம் இகத்தில் நல்லா தைரியமாக சந்தோஷமாக அப்படியே வரும்போது 4 பேருக்கு கெத்தாக இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு சந்தோஷப்படுற மாதிரி இருக்கணும், மனைவிமார்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி இருக்கணும், ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து காட்டணும் எல்லாருக்கும் எக்ஸாம்பிளாக. அங்கே போய் பெருமாள்கிட்டையே அவரே வேலைக்கு வச்சுக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பிரபாவம். அதுக்கு தான் தேசிகர் சொல்லும் போதே சொல்லிட்டார், எல்லாம் கிடைக்கும், அதில் எல்லாமே அடக்கம். அவர் வேஸ்ட் பண்ணல எனர்ஜியை, இது கிடைக்கும், அது எல்லாம் பரிபூரணம். கருட ஸ்மரணை எங்கே இருக்கோ குரு பக்தியும் தானாகவே வருமா அவங்களுக்கு. குருவாகவே அவரே அனுகிரகம் பண்ணுவாராம். இதை கேட்குறவா பிராப்தம் இருக்கிறவா மட்டும்தான் கேட்க முடியும்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அத்தனை பேரும் கேட்குறவா ரொம்ப பிராப்தம். கண்டிப்பாக இதை உண்மையிலே ஒரு பெரிய பிராப்தம். இந்த கருட தண்டகம் பின்னாடி சொன்ன என்னோடய அத்தை பொண்ணுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்கள் ஷார்பா. ஏன்னா ரொம்ப ப்ரொனன்சியேஷனோடு நல்லா சொன்னால் அது நமக்கு ஒரு பெரிய பிராப்தம். எப்படியும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு உங்கள் அனுபவத்தை தயவுசெய்து எழுதுங்கோ. இருக்கும் கருடனுக்கும் என் பெருமாளுக்குமே ஒரு பிரீத்தியான ஒரு விஷயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு எழுதுங்கோ.
அதுக்கப்புறம் அதே மாதிரி மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இன்னும் பல நல்ல விஷயத்தோடு உங்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். அதுவரையிலும் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுருங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.